அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 302, பாடல் 300. வன் பாட்டவர் பகை கொள்ளினும் மேலாயார், புன் பாட்டவர் பகை கோடல் பயனின்றே, கண் பாட்ட பூங்காவி காணலம் தன் சேர்ப்ப, வெண்பாட்டம் வெள்ளம் தரும். அழகிய குளிர்ந்த தன்மையுடைய கடல் நாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார். அழகிய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீலப்பூக்கள் நிறைந்த சோலைகளையுடைய குளிமையான கடல் நாட்டு அரசனே, பருவமழை தவறி போய் வெயில் காலத்திலே மழை பெய்தாலும் அந்த நீரானது பயன் தருவது போல பெரியவர்கள் தங்கள் வலிய தகைமையுடையாரோடு மட்டும்தான் போர் கொள்ளுவாரே அன்றி தம்மை விட எளிமையானவரிடம் போர் செய்ய மாட்டார்கள். அது போர் செய்வதனால் ஒரு பயனும் இருக்க போவதில்லை. அரசன் வலிமையுடையாரோடு பகை கொள்ளலாம், அப்படி வலிமை இல்லாதவர்களோடு பகை கொள்ளாமல் இருப்பதுதான் அவனுக்கு நல்லது என்று சொல்லுவது போல உள்ள பாடல். மழை காலத்தில் மழை மட்டுமா? மழை காலத்து மழை மட்டும் பயன் தருகிறதா என்ன? வெயில் காலத்து மழையும் பயன் தருகிறது அல்லவா? அதுபோல பலம் உள்ளவர்களோடு பலம் உள்ளவர்கள் மோதுவது தான் சரியாக இருக்குமே தவிர பலம் இல்லாதவர்களோடு பலம் பொருந்தியவர்கள் மோதுவது தகாது என்று சொன்ன பாடல், ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து சொன்னதான பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். வன் பாட்டவர் பகை கொள்ளினும் மேலாயார், புன் பாட்டவர் பகை கோடல் பயனின்றே, கண் பாட்ட பூங்காவி காணல் தன் சேர்ப்ப, வெண்பாட்டம் வெள்ளம் தரும். நன்றி, வணக்கம்.